ஆன்மீக தலைநகரமான காஞ்சிபுரத்தில் பஞ்சுப்பேட்டையில் அமையப் பெற்றுள்ள ஒரு அற்புதமான சிவத்தலம்தான் ஓணகாந்தேஸ்வரர் கோயில். வரலாற்றுச் சிறப்புமிக்க இந்த தலம் ஓணகாந்தன்தாளி என்ற வரலாற்றுப் பெயராலும் அழைக்கப்படுகிறது. சுமார் 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த தலம் தொண்டை நாட்டு தலங்களில் தேவாரப் பாடல் பெற்ற 3வது திருத்தலமாக போற்றப்படுகிறது. இந்த ஆலயத்தின் மூலவரான சிவபெருமான் ஒரு சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். இந்த தலத்தின் மாபெரும் தனிச்சிறப்பு என்னவென்றால், ஒரே ஆலய வளாகத்திற்குள் 3 தனித்தனி சன்னதிகளில் 3 சுயம்பு சிவலிங்கங்களை நாம் தரிசிக்க முடியும். அவை ஓணேஸ்வரர், காந்தேஸ்வரர் மற்றும் ஜலந்தரேஸ்வரர் என்ற திருநாமங்களுடன் அருள்பாலிக்கின்றன. காஞ்சிபுரத்தில் அன்னை காமாட்சி தேவியே எங்கும் நிறைந்தவளாக விளங்குவதால் இங்குள்ள எந்த ஒரு சிவன் கோயிலிலும் அம்பாளுக்கு என்று தனியாக சன்னதி கிடையாது. அதேபோலவே இந்த ஓணகாந்தேஸ்வரர் கோயிலிலும் அன்னை அம்பாளுக்கு தனிச்சன்னதி இல்லை. இந்த திருத்தலத்தின் வரலாற்று பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. வாணாசுரன் என்ற அசுர மன்னனின் படைத்தளபதிகளாக ஓணன் மற்றும் காந்தன் ஆகிய இருவர் இருந்தனர். இவர்கள் இருவரும் புழல் என்ற இடத்துக்கு அருகில் உள்ள கோட்டையில் காவல்காரர்களாக பணியாற்றினர். அப்பொழுது தளபதி ஓணன் இந்த இடத்தில் ஒரு சுயம்பு லிங்கத்தை கண்டெடுத்து தனது சொந்த இரத்தத்தையே சிவபெருமானுக்கு அபிஷேகமாகச் செய்து மிகக் கடுமையான தவம் புரிந்து பல வரம் பெற்றான். அவன் வழிபட்ட அந்த லிங்கமே ஓணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. அதேபோல் மற்றொரு தளபதியான காந்தனும் ஒரு சிவலிங்கத்தை கண்டெடுத்து தனது கலங்கமில்லாத தூய பக்தியால் இறைவனை வழிபட்டு சிவபெருமானின் அருளையும் வரங்களையும் பெற்றான். அவன் வழிபட்ட லிங்கமே காந்தேஸ்வரர் என்று போற்றப்படுகிறது. இவர்கள் இருவரைத் தவிர ஜலந்தரேஸ்வரன் என்ற 3வது அசுரனும் இந்த இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை கண்டெடுத்து சிவபெருமானை முறைப்படி வழிபட்டு ஏகப்பட்ட வரங்களை வாரிப் பெற்றுக் கொண்டான். அவன் வழிபட்ட லிங்கமே ஜலந்தரேஸ்வரர் ஆகும். ஒருமுறை சிவபக்தரான சுந்தரமூர்த்தி நாயன்மார் இந்த தலத்திற்கு நேரில் வருகை தந்தார். அப்போது இந்த 3 சுயம்பு லிங்கங்களும் எவ்வித பாதுகாப்பும் இன்றி வெட்டவெளியில் மண்ணில் புதைந்த நிலையில் இருப்பதைக் கண்டு அவர் மிகவும் உருகிப்போனார். அசுரர்களாக இருந்தாலும் அவர்களின் அசைக்க முடியாத சிவபக்தியை உலகிற்கு உணர்த்தவும் மண்ணில் புதைந்து கிடந்த இந்த 3 சுயம்பு லிங்கங்களையும் பாதுகாத்து கோயில் எழுப்பவும் சுந்தரர் திருவுள்ளம் கொண்டார். இதற்காக சிவபெருமானிடம் திருப்பணி செய்ய நிதி கேட்டு பதிகம் பாடினார். சுந்தரரின் வாயிலிருந்து இன்னும் பல தேனினும் இனிய தமிழ் பதிகங்களை கேட்க விரும்பிய சிவபெருமான் உடனடியாக பொன் தராமல் சிறிது காலம் தாழ்த்தி தாமதித்தார். பின்னர் சுந்தரரின் பக்திக்கு மெச்சி அங்குள்ள ஒரு புளிய மரத்தை காட்டிவிட்டு மறைந்து போனார். அடுத்த கணம் சுந்தரர் அந்த புளிய மரத்தை பார்த்தபோது காட்சியே தலைகீழாக மாறியிருந்தது. அந்த புளிய மரத்தில் தொங்கிய புளியங்காய்கள் அனைத்தும் சொக்கத் தங்கக் காய்களாக மாறி பிரகாசித்தன. சிவபெருமான் அருளிய அந்த தங்கக் காய்களை பயன்படுத்தி சுந்தரர் இந்த மாபெரும் ஆலயத்தை கட்டி எழுப்பினார். இந்த ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் நாம் 3 நிலை ராஜகோபுரத்தை கடந்து சென்று 3 சுயம்பு லிங்கங்களையும் தனித்தனி சன்னதிகளில் மிக அரிதாக தரிசிக்கலாம். மேலும் அர்த்த மண்டபத்தில் சுந்தரமூர்த்தி நாயன்மாரின் திருவுருவத்தையும் இறைவனின் பாத தரிசனத்தையும் கண்டு வழிபடலாம். ஆலயத்தின் பிரகாரத்தில் பக்தர்களின் வேண்டுதல்களை எல்லாம் அள்ளித்தரும் வல்லமை படைத்த வயிறுதாரி விநாயகர் வீற்றிருக்கிறார். அவருடன் ஓங்கார விநாயகரும் இந்த தலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார். இந்த தலத்தில் சுந்தரமூர்த்தி நாயன்மார் பாடிய தேவார பதிகங்கள் அனைத்தும் கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டுள்ளன. சுந்தரரின் இந்த பதிகங்களை பாராயணம் செய்து இறைவனை வழிபட்டால் வறுமை நீங்கி சகல செல்வங்களும் பெருகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் மகா சிவராமன் பண்டிகையும், அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேக விழாவும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஞ்சுப்பேட்டை மின்சார துணை நிலையம் அருகே இக்கோயில் அமைந்துள்ளது. தினமும் காலை 7:00 மணி முதல் இரவு 7:00 மணி வரை இக்கோயில் இடைவிடாது திறந்திருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டாய்கோபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ்.
பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.